சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு ஆர் பிரபாகர் பல வருஷங்களா மக்கள் சேவையை சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. தன்னை சுற்றியுள்ள மக்களுக்கு யார் என்ன உதவி கேட்டாலும் அவரால் செய்யக்கூட உதவியா இருந்தா அவர் செய்து கொடுத்துருவாரு. இல்ல அதுக்கான நபரை தேர்வு அது மூலமா அந்த மக்களுக்கு அவரால் ஆலோசனை சொல்லுவாரு. தன்னுடைய குடும்பத்தை மட்டும் பார்க்காம தன்னுடைய சுற்றியுள்ள எல்லாருக்குமான ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அன்பு சகோதரர்களின் சிறப்பான மக்களோட சேவையையும் தன்னலம் இல்லாத சேவை மனப்பான்மையும் பாராட்டி நம்ம நிறுவனத்தின் சார்பாக APJVIP குளோபல் 2026 சிறந்த சமூக சேவகர் விருதை வழங்குவதில் நம்ம நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. வணக்கம். எனக்கு இது முக்கியமாக என்னுடைய தாய் தந்தை மட்டும்தான் எனக்கு இந்த பொது சேவைக்கான இதை ஊக்குவிச்சாங்க. அந்த சிறு வயசுலேருந்து எனக்கு இந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் அப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ பென்சில் வாங்க கூட கஷ்டமாக இருக்கும். அப்போது கூட என்னுடைய சொந்த பணத்தை எல்லா நண்பர்களுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய அந்த எண்ணம் அப்போ இருந்து சிறு வயதுலேருந்து எனக்கு வர தொடங்கிச்சு. அது போக எங்கே பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல நிற்பேன். நான் ஆதிக்க எந்த இடத்துல பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல நிற்கிறது எனக்கு தொடர்ச்சியாக இருக்குது. அதுபோக இந்த நிறுவனம் எனக்கு இந்த இது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுபோக தொடர்ச்சியாக அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும். இந்து கிறிஸ்தவ முஸ்லீம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்தாலே போதும். அதுபோக என்னுடைய அனைத்து உறுப்புமே 2024 8 அன்று அனைத்து உறுப்புமே நான் மதுரை மருத்துவமனையில் தானமாக கொடுத்துட்டேன். ஏன்னா இறக்கும் போது அது மண்ணு தான் சாப்பிட போகுது. அது நாம் இறந்த பின்னாடி யாருக்காவது ஒரு மனிதருக்கு உபயோகப்படட்டும்னு நான் 2024 என்னுடைய அனைத்து உறுப்புமே தானமாக கொடுத்துட்டேன். அவங்க கூட கேட்டாங்க, ஏதாவது ஒரு சில உறுப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, மண்ணுக்குள்ளே போக போகிறது அனைத்து உறுப்புமே நான் தானமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அனைத்து உறுப்புமே மதுரை மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் நான் தானமாக கொடுத்துட்டேன். சரி, ரொம்ப நன்றி. அன்பு சகோதரர் பிரபாகர் சார் பார்த்தீங்க அப்படின்னா ரத்ன சுரக்கமாக பேசினாங்க. உங்களுக்கு அதாவது இப்போ சந்திரசேகர் சார்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு புரோச்சரை கொடுத்து அறிமுகப்படுத்த சொல்லணும். உங்களுக்கு
சந்திரசேகர் சார்ட்ட கொடுத்து ஒரு போஸ்டர் கொடுத்து அறிமுகப்படுத்த சொன்னா அவர் பார்த்தோன்னே சொன்னாரு, எனக்கு சாமானியன் குரல் வந்திருக்கு அப்படின்னாரு. உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு நம்ம அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மாத இதழ வந்து சாமானியன் குரல், த வாய்ஸ் ஆஃப் த காமன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத இதழ தொடங்குறதுக்கு எல்லா பூர்வாக பணியும் வந்து பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு வந்து நம்ம பில்டிங் ஆரம்பிச்ச உடனே நம்ம சொந்த பிரிண்டிங்கை கொண்டு வரணும்னு சொல்லி வெயிட்டிங்ல வச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மோட்டோ ஒண்ணு கொடுத்திருப்போம், சாமானியர்களே சரித்திரத்தை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டோவை போட்டிருப்போம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது நீங்க அதை பார்த்திருக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமே சமுதாயத்துக்கான விஷயமா தான் அது இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயமாவும் மக்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். உங்களுக்கு அதை முன்னெடுத்து நம்ம கொண்டு போறோம். அவ்வளவுதான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ப என்னன்னா இப்ப நம்ம பிரபாகர் சார் வந்து பேசினார். உங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நம்ம போய் முன்னாடி நிப்போம். உங்களுக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து என்னால முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்களை மாதிரி சாமானியர்கள் வந்து முயற்சி பண்ணனாலதான் சார் உங்களுக்கு இன்னைக்கு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய முன்னேற்ற திட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுக்க முடியாட்டி கூட நம்மள மாதிரி சாமானியர்களால தான் நிறைய மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குது, பொருளாதார முன்னேற்றம் கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா எந்த அரசாங்கமா இருந்தாலும் எல்லா மக்களுக்கும் 24 மணி நேரம் நல்லது மட்டுமே செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதாரம் எந்த அரசாங்கமும் கிடையாது அவங்களுக்கு. அப்ப நம்ம சாமானிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டதா தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம பொருளாதாரம் வரும்போது இன்னொரு கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து நம்ம உதவும் போதுதான் அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை தரம் வந்து பாத்தீங்கன்னா மாறுது. உங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாமானியர்களையும் வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவங்களே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த சமூக சேவர் விருதை திரு பிரபாகரன் சார் அவர்களுக்கு வழங்குவதில் நம்ம நிர்வாக குழு பெருமகிழ்ச்சி அடைகிறவர்களுக்கு மென்மேலும் நீங்க சிறப்பா வளரணும் சார். அவங்களுக்கு இன்னும் உங்களை பார்த்து நிறைய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமுதாய சேவைக்கு முன்னெடுத்து வரணுங்களுக்கு அவங்களும் பாகுபாடு இல்லாத சமூக நல்லிணத்தோட மனிதநேயத்தோட அன்போட அமைதியோட நடக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தையும் மக்களையும் நாடையும் உருவாக்கணும் அப்படிங்கறத இந்த நல்ல தருணத்துல ஒரு வேண்டுகோளா வைக்கிறவங்களுக்கு